நம் மண்ணின் வாசனையோடு நினைவுகளை மீட்க வரும் ஊர்வலம். நாகமதில் அமர்ந்த நாகபூஷணி எண்ணெயினுடைய பாத கமலங்களை சிரசிலே சூட்டிக்கொண்டு இன்றைய புவனேஸ்வரி பீடத்தினுடைய 5ஆம் நாள் மகோற்சவ பெருவிழாவிலே இந்த பகல் உற்சவங்கள் நிறைமங்கலமாக நிறைகின்ற இந்த வேளையிலே ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்திலே அமைக்கப்பட்ட இந்த கலை அரங்கத்திலே மிக சிறப்பாக நைனை மன்னனுடைய மைந்தன் மகாதேவன் நவரூபன் அவர்களாலே TSM என்று அழைக்கப்படுகின்ற பிரபல கவச நாயகனுடைய நைனை நாகபூஷணி கவசம் இப்பொழுது வெளியீட்டு வைபவம் மங்களகரமாக இப்பொழுது இந்த அரங்கத்திலே ஆரம்பமாகிறது. அனைத்து அம்பிகையினுடைய அடியவர்களும் ஒரு சில மணித்துளிகள் இந்த மண்டபத்துக்கு முன்னாலே வருகை தருமாறு
இன்றைய விழா அமைப்பாளர்கள் உங்களை மனமு வந்து அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள். மகாதேவன் நவரூபன் அவர்களுடைய நைனை நாகபூஷணி கவசம் இந்த ஊடக அனுசரணையாளர்களாக அனலை FM வானொலி நேரலையூடாகவும் www.com அனலை FFCA அனலை டிவி எக்ஸ்பிரஸ் வாயிலாகவும் எக்ஸ்பிரஸ் DCA சரஸ் டிவி ஊடாக நேரலையாக இந்த நிகழ்வுகள் இப்பொழுது இருந்து ஒளிபரப்பாகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் அறிய தருகின்றோம். ஏனெனில் உங்களுடைய வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய கையடக்க தொலைபேசி வாயிலாகவோ நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் என்பதற்காக இப்பொழுதோ இந்த மகாதேவன் நவரூபன் அவர்களுடைய இந்த கவச வெளியீட்டு வைபவம் மங்களகரமாக அமைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு மங்கள தீபங்களை ஏற்றி வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது மங்களகரமாக ஆரம்பமாகிறது. இந்த மங்கள விளக்கினை நவரூபன் அவர்களுடைய பெற்றோர் சிவத்திரு மகாதேவன் அவர்களும் திருமதி நாகராஜேஸ்வரி அம்மையார் அவர்களும் ஏற்றி வைக்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாகிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை நாங்கள் நிறுத்தின சுருக்கமாக மிக விரைவாக நிறைவேற்றும் முகமாக மங்கள விளக்கேற்றல் வைபவத்தோடு எங்களுடைய நைனை நாகபூஷணி அம்பாளுடைய தேவஸ்தானத்தினுடைய பிரதம குரு மகோற்சவ கால குரு முத்துக்குமார சுவாமி சிவாச்சாரியார் அவர்களுடைய அருளாசியுரையோடு இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே ஐயா அவர்களுடைய ஆசியுரை இப்பொழுது இடம்பெறும். நாகபூஷணி அம்பிகையினுடைய திருத்தாளினை வணங்கி அம்பிகையினுடைய 5வது நாளான இன்றைய பிரம்மோற்சவத்தினுடைய விழாவினை கண்டு அந்த அம்பிகையினுடைய பகல் விழா இனிதே நிறைவேறி அருளாசியோடு அருளமுதம் பெற்றுக்கொண்டு இல்லம் திருப்புகின்ற வேளையிலே அம்பிகையை ஒரு கவசமாக பாடல் இயற்றி அதை இறைவட்டாக வெளியிட்டுள்ள பெரியோர்களுடைய பெரும் முயற்சி சிறப்பாக அம்பிகையினுடைய பாடல்களை வரிசைப்படுத்தி அதை இருவட்டிலே ஒலிக்கும் வண்ணம் அந்த அம்பிகையினுடைய திருவருள் அவர்களுடைய குடும்பத்திலே சென்று அவர்களுடைய மனத்திலே உதித்த அந்த செயல் வடிவம் என்று செயல் வடிவமாக அம்பிகையினுடைய அடியார்களுடைய திருக்கரங்களிலே தவழ்ந்து கொண்டு அந்த அம்பிகையினுடைய பேரருளை பெறுகின்ற அந்த பாக்கியத்தை பெறுகின்ற அந்த அடியார்களுடைய பாராட்டுதல் போற்றுதல்கள் பாராயணத்தினாலே வருகின்ற வெறும் புண்ணியம் எல்லாம் அந்த குடும்பத்தினர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற ஆசையோடு எல்லோரையும் நல்வாழ்வு இல்லத்திலே நல்லவர்களாம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த இருவட்டு நிகழ்ச்சியை திறம்பட நடாத்தி எல்லோரிடத்திலேயும் சென்று அந்த இல்லங்களிலே எல்லாம் அந்த இருவட்டானது ஒலிக்க வேண்டும் என்று அம்பிகையினுடைய திருவருளை பிரார்த்தித்து நன்றி கூறி வணங்கி இந்த இருவட்டினுடைய வெளியீட்டினையானது இப்பொழுது தொடங்கி இனிதே நிறைவேறும் என்று பிரார்த்தனையோடு எல்லோரையும் வாழ்க வையகம் என்ற பிரார்த்தனையோடு எல்லோருக்கும் நன்றி கூறி வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறோம். எங்களுடைய மகோத்சவ கால சிவாச்சாரியார் அவர்களுடைய அருளாசியோடு வரலாற்று சிறப்பு மிகு நைனை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுடைய கவசம் வெளியிடப்பட இருக்கிறது அடுத்த நிகழ்வாக. அந்த வகையிலே இந்த பாடல் வரிகளை லண்டன் மாநகரத்திலே இருந்து பாடியிருக்கின்றார்கள். அந்த கலைஞர் நவரூபன் அவர்கள் இங்கே வருகை தர முடியவில்லை. நைனை அன்னை மகன் TSM என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற நவரூபன் அவர்கள் இந்த இருவட்டிலே பாடல்களை செல்வி பி ஜெகனி பாடியிருக்கிறார்கள். ஜி சத்தியன் அவர்களுடைய இசையமைப்போடு நாகபூஷணி அம்பாளுடைய கவசம் என்று உங்களுடைய கைகளிலே
தவளை இருக்கிறது என்பதை நாங்கள் வெளியீடாக நினைத்துக் கொண்டு அம்பாள் அந்த சிவலிங்கத்தை அணைத்திருக்கின்ற அந்த திருக்காட்சியோடு இந்த முகப்பு படம் அமைந்திருக்கிறது. அம்பாளுடைய திருக்கோவிலினுடைய படம் இந்த கவசத்தினுடைய பின்புறத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற அடுத்த பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது நைனை நாகபூஷணி அம்பாளுடைய சக்தி வாசகராக விளங்குகின்ற இந்திரரி சக்கரவர்த்தி திருமுருக மாமணி சிவத்திரு காவண்ணா தியாகராஜா அவர்கள் நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய அறங்காவலர் சபையினுடைய மதிப்புயர் தலைவர் அவர்கள் இந்த அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்ளுகின்ற வைபவம் இப்பொழுது மங்களகரமாக இடம்பெறுகிறது. அடுத்த இந்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது இந்த நவரூபனோடு அவர்களுடைய நாகபூஷணி கவசத்தினுடைய ஊடக அனுசரணையாளராக விளங்குகின்ற அனலை ரேடியோ எஃப்எம் நேரலையூடாகவும் www.anilai.fmca அனலை டிவி எக்ஸ்பிரஸ் DCA சரஸ் டிவியூடாக இந்த நிகழ்வுகள் ஒளிபரப்பாகிறது. அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஊடக அனுசரணையாளராக இங்கே விளங்குகின்ற அன்புக்குரிய சகோதரன் இப்பொழுது அந்த அனலை எக்ஸ்பிரஸ் படிப்பாளர் அவர்கள் இந்த பிரதியினை பெற்று சிறப்பிப்பார். அடுத்த பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக நவரூபனுடைய குடும்பத்தினர் சார்பாக எங்களுடைய கவச வெளியீட்டு கலைஞர் நவரூபன் அவர்களுடைய மாமனார் அமிர்தராஜ் அவர்களை இந்த பிரதியை பெற்று சிறப்பிக்குமாறு இப்பொழுது அன்போடு அழைக்கின்றோம். மங்களமாக இந்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக நைனை நாகபூஷணி அம்பாளுடைய அறங்காவலர் சபையினுடைய முன்னாள் செயலாளரும் தீவக கல்வி நிலையத்தினுடைய பிரதி கல்வி படிப்பாளராகவும் விளங்குகின்ற இப்பொழுது உதயன் 4 ஞானச்சுடர் சஞ்சிகையினுடைய அந்த ஆசிரியராகவும் அமைந்து கொள்ளுகின்ற இந்த ஞானச்சுடர் சஞ்சிகையை இந்த நவராத்திரி இந்த நாகபூஷணி அம்பாளுடைய மகோத்சவ காலத்திலே வெளியிடப்படுகின்றது. அதனுடைய ஆசிரியராக இருக்கின்ற எங்களுடைய மதிப்பார்ந்த சரவணபவன் அவர்களை இந்த பிரதியை பெற்று சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்னொரு இந்த சிறப்பு பிரதியை வழங்கி இந்த நிறைமங்கலமான இந்த விருதுக்குரிய முக்கியமான நிகழ்வுக்கு நாங்கள் செல்லுகிறோம். அந்த வகையிலே திருமதி நடராஜா அம்மையார் அவர்களையும் இந்த சிறப்பு பிரதியினை பெற்று
சிறப்பிக்குமாறு திரு சரவணநாதன் அவர்கள் அந்த சிறப்பு பிரதியினை இப்பொழுது பெற்றுக் கொள்வார்கள். இந்த சிறப்பு பிரதியோடு இந்த GSM GMS அல்ல GSM என்ற எங்களுடைய நைலையினுடைய இந்த கவச நாயகனாக விளங்குகின்ற மகாதேவன் நவரூபன் அவர்கள் இந்த அம்பாளுடைய உற்சவ காலத்திலேதான் அந்த கவசம் வெளியிடப்பட வேண்டும் என்பது அவளுடைய விருப்பம். அதற்கமைவாக தைப்பூசத்தன்று இந்த கவசத்தினுடைய பிரதிகள் ஆரம்ப அந்த கால்கோள் நிகழ்வு இடம்பெற்றது. அந்த வகையிலே லண்டன் மாநகரத்திலே வசிக்கின்ற இந்த தாய் வீட்டு பிள்ளை, இந்த நைலை நகருடைய இந்த மாமகன், இந்த கலைஞர் மகாதேவன் நவரூபன் அவர்களை, அவருடைய பணியை, அவருடைய சமய கலாச்சார அந்த பணிகளை எல்லாம் கௌரவித்து அவர் ஆற்றி வருகின்ற அந்த சிறப்பான ஆன்மீக பணிகளை கௌரவித்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு விருதினை எங்களுடைய இந்து சமய சமூக கலைத்துறையை பாராட்டி சர்வதேச இந்து சமய கலாச்சார அமைப்பு நவரூபன் அவர்களுக்கு கலை இலக்கியன் என்னும் சிறப்பு விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த விருது 2015 தைப்பூச திருநாள் அன்று கலைஞர் நவரூபன் அவர்களுடைய முதலாவது வெளியீட்டின் போது சான்றிதழிலே அவருடைய விருதுக்குரிய பெயர் கலை இலக்கியன் என்று சொல்லப்பட்ட அந்த விருதுக்குரிய பெயர் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது யாவரும் அறிந்தது. இன்று இந்த விருது எங்களுடைய அறங்காவலர் சபையினுடைய தலைவர், முன்னே நாள் எங்களுடைய பிரதேச செயலராக இருந்த காவண்ணா தியாகராஜா அவர்களுடைய முன்னிலையிலே அவர்களுடைய திருக்கரத்தினாலே உத்தியோகபூர்வமாக வழங்கப்படுகின்ற அந்த வைபவம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. அந்த வகையிலே கலைஞர் நவரூபன் அவர்கள் லண்டன் மாநகரத்திலே வசிப்பதனால் அவரை இந்த மண்ணுக்கு ஈன்றளித்த அன்னவயத்தில் குடியிருந்து அடுத்து வந்து அவனியில் பிறந்து கண்ணை விரித்து உலக ரசித்து மெல்ல சிரித்து மலையில மொழித்து தத்தி நடந்து பள்ளி சென்று பாடம் பயின்று பாரிலிருந்து புவனேஸ்வரி பீடத்திலே ஒரு கவசத்தை உருவாக்கிய நவரூபன் அவர்கள் நிறைவுக்கோர் நிலையமாக வாலிவாளி, நெடுமறை பொருளேயாக நவரூபன் வாலிவாளி, துறை தோறும் கலை இலக்கியனாக வாலிவாளி, தொன்மையான் கவசம் தந்த நவரூபன் வாலிவாளி, இறை அருள் ஆணையேற்று தியாகபூஷணி அம்மாளுடைய ஆணையை ஏற்று கலை இலக்கியன் வாலி வாலி, ஈழத்தினுடைய புகழ்பூத்த GSM ஆக வாலி வாலி, மறையுள்ளவரையும் நாக ரூபனுடைய கவசம் வாலி வாலி, மாநிலம் போற்றுகின்ற பெரு மாபெரும் கலைஞனாக கலை இலக்கிய விருது பெற்ற மாமணியாக வாலி 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 என்று உங்கள் அனைவரினரும் சார்பாக இந்த கலை இலக்கியன் மகாதேவன் நவரூபன் அவர்களை வாழ்த்தி அந்த மிக முக்கியமான விருது இப்பொழுது கையளிக்கப்படுகிறது. அந்த விருதை பெற்றுக் கொள்வதற்காக நவரூபன் அவர்கள் இங்கே வருகை தரவில்லை, அவர்கள் பின்னர் வருகை தருவார்கள். அந்த விருதை இப்பொழுது பெற்றுக் கொள்வதற்காக நவரூபனுடைய தந்தையார் சிவத்திரு மகாதேவன் அவர்களும் தாயார் திருமதி நாகராயேஸ்வரி அம்மையார் அவர்களும் அந்த விருதை பெற்றுக் கொள்வார்கள். அந்த விருதை வழங்கி கௌரவிப்பதற்காக எங்களுடைய இந்த இந்து நெறி சக்கரவர்த்தியும் திருமுருக மாமணியாக விளங்குகின்ற எங்களுடைய நைலை அறங்காவலர் சபையினுடைய தலைவர் திரு காவண்ணா தியாகராஜா ஐயா அவர்கள் அந்த விருதை வழங்குவார்கள். அந்த வைபவம் இப்பொழுது மங்களகரமாக இடம்பெறுகிறது. நாகமுடன் நந்தவளே நான் கடலும்
இப்பொழுது நவரூபன் குடும்பத்தினருடைய சார்பாக மைத்துனன் விசயன் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்ற அந்த மங்களகரமான நிகழ்வு இப்பொழுது மிகச் சிறப்பாக அமைகிறது. ஓம் நம பார்வதி பதியே. இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்ற அந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்குரிய கலை இலக்கியன் என்ற விருது வழங்கப்படுகிறது. இப்பொழுது வழங்கப்படுகின்ற விருது 2015 தைப்பூச திருநாள் அன்று கலைஞரின் விருது முதலாவது வெளியீட்டின் போது சான்றிதழாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உத்தியோகபூர்வமாக இன்றைய நாளிலே அந்த விருதினை எங்களுடைய இந்து கலாசார அமைப்பு சார்பாக இவ்விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கலைஞர் தற்பொழுது லண்டன் மாநகரத்திலே வசிப்பதனால் அவருடைய சார்பாக கலைஞருடைய பெற்றோர்கள் மகாதேவன் திருமதி நாகராயேஸ்வரி அவர்கள் அந்த விருதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதை மனமகிழ்வோடு நாங்கள் அறிய தருவதோடு அந்த கவசத்தினுடைய உள்ளடக்க சிறப்பு இயல்புகளை எங்களுடைய சிவத்திரு மதிப்பார்ந்த சரவணபவன் சார் அவர்கள் இப்பொழுது அதை அருள் நெறியுரியாக வழங்கி சிறப்பிப்பார்கள். கோப்பாய் பரமசாமி குருக்கள் முத்துக்குமார் சுவாமி குருக்கள் அவர்களே மற்றும் இந்த ஆலயத்தினுடைய நித்திய குருமணிகளாக விளங்குகின்ற கைலை வாமதேவ குருக்கள் அவர்களே, சிவஸ்ரீ மகேஸ்வர குருக்கள் அவர்களுடைய மருமகனார் திரு சர்வேஸ்வர குருக்கள் அவர்களே மற்றும் இந்த ஆலயத்தினுடைய நித்திய குருமணியாக இருக்கின்ற பாலசுந்தர குருக்கள் கணேச குருக்கள் அவர்களே, இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர் சபை தலைவராக விளங்குகின்ற மதிப்பார்ந்த திரு காசிப்பிள்ளை ஆறுமுகம் தியாகராஜா அவர்களே மற்றும் அறங்காவலர்களே, இந்த நிகழ்விலே இருக்கின்ற மற்றும் பெரியோர்களே, கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த இடத்திலே எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் கவசம் நைனை அன்னை மகனின் வரிகளில் என்று இங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பாள் கவசம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அங்கே நாங்கள் திருமுருகாற்றுப்படையிலே பார்க்கின்றோம். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை ஒரு கவசமாக பாடியிருக்கிறார். அதே போல 6 படை வீடுகளுக்கும் 6 கவசங்கள் இருக்கின்றன. கவசம் என்று சொன்னால் பண்டை காலத்திலே போர் முனையிலே யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது எதிரிகளுடைய வாள் வீச்சுகளும் அம்புகளும் அந்த கூர் முனைகளும் தங்களுடைய நெஞ்சிலே குத்துப்படாமல் அக்காலத்திலே போர் நெறிமுறைகளிலே நேருக்கு நேர் மோதுகின்ற பொழுதும் புறமுதுகிலே குத்தக்கூடாது. இது அந்த போர் விதிமுறைகள். ஆகவே அங்கே போர் முனையிலே நெஞ்சில் மார்பிலே தான் குத்துவார்கள். ஆகவே மார்பிலே ஒரு கவசம் ஒன்று வீரர்கள் அணிந்திருப்பார்கள். அது அவருடைய உயிரை காப்பாற்றும். இது போர்க்காலத்திலே போர் வீரர்கள் அணிந்திருந்த கவசம். இப்பொழுது அடியார்கள் எல்லோரும் போகின்ற பொழுது வழியிலும் சரி, அவர்கள் நித்திரை கொள்ளுகின்ற நேரத்திலும் சரி, பிரயாணம் செய்கின்ற பொழுதும் சரி, அந்த நேரம் அவர்களை காப்பதற்கு ஒரு கவசமாக இருப்பது இறை சிந்தனை. இறைவனுடைய சிந்தனை காக்கின்றது. அந்த வகையிலே நாம் ஏற்கனவே கூறியது போல 6 படை வீடுகளுக்கும் 6 கவசங்கள் இருக்கின்றன. அதே போல திருமுருகாற்றுப்படையிலே கவசம் இருக்கிறது. அந்த திருமுருகாற்றுப்படை என்று சொல்வதே 999 அடியவர்களை சிறைப்படுத்திய பூதம் 1000வது நபரை பிடித்த பொழுது, அது நக்கீரர், அவரை பிடித்த பொழுது நக்கீரர் முருகப்பெருமானை வேண்டி தன்னுடைய
அந்த திருமுருகாற்றுப்படையை பாடி அந்த துன்பத்தில் இருந்து விலகிக் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட கவசம் இங்கே நைனை நாகபூசணி அம்மன் கவசம் என்ற பெயரிலே அம்பாளுடைய அடியவர்களை காக்கின்ற வகையிலே அருமையான வரிகளை இங்கே கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நேர காலம் சபையினுடைய தேவை கருதி மிக சுருக்கமாக சில விடயங்களை மட்டும் சொல்ல விளைகின்றேன். அலைகடல் நடுவினிலே வீட்டிலிருந்து அபயம் என வருவோர்க்கு அடைக்கலம் தந்து காத்தருளும் நைனை என்று தன்னுடைய கவசத்தை தொடங்கி அப்படியே கிட்டத்தட்ட 1008 வரிகள் என்று நாங்கள் சொல்லுகின்றது போல, சகஸ்ரநாம அர்ச்சனை என்று சொல்வது போல, திரிசதி நாம அர்ச்சனை என்று 300 நாமங்களை சொல்வது போல, இங்கே அம்பாளுடைய பல்வேறு நாமங்களையும் சொல்லி இந்த கவசம் அமர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த கவசங்களை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே காலை நேரத்திலே இதனை போட்டு கேட்கின்ற பொழுது அது மனதிற்கு அமைதி மட்டுமல்ல, ஒரு ரம்மியமான சூழ்நிலையையும் அந்த இறைவனுடைய ஒரு சாநித்தியத்தையும் ஒரு காந்த சக்தியாக உங்களுடைய இல்லங்களிலே கிடைக்கப்பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த கவசம் நைனை நாகபூசணி அம்மனுடைய ஆலயத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்பு ஒரு தடவை இது வெளியிடப்பட்டது. இப்பொழுது முழுமையாக அது வெளியிடப்படுவதாக சொல்லியிருந்தார்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அபயம் என வந்தோம் காத்தருள்வாயே. இந்த கவசம் அபயம் என்பது அதுதான். அபயம் என்றால் அடைக்கலம். ஒருவரிடம் அடைக்கலம் என்று வந்தவுடனே அவனை காப்பதுதான் கவசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தன்மை. நாங்கள் அங்கே ராமாயணத்திலே பார்க்கிறோம், கும்பகர்ணன் ராமனிடம் வந்து அடைக்கலம் கொள்கிறான், விபூஷணன் ராமனிடம் அடைக்கலம் கொள்கின்றான். விபூஷணன் கடைசியிலே தன்னுடைய ராவணன் அண்ணனிடம் எல்லாம் சொல்லி பார்க்கிறான், முடியவில்லை. கடைசியில் ராமனிடம் வந்து அபயம் என தஞ்சமடைகின்றான். அந்த அபயம் என தஞ்சமடைந்த விபூஷணனை இறுதி வரை காத்தவன் ராமன். அது மட்டுமல்ல, அவனை இலங்காபுரியினுடைய அரசனாகவும் முடிசூட்டி வைத்திருந்தான். அப்படிப்பட்ட கவசம் காப்பவன் அந்த தெய்வ சக்தி இருக்கின்ற பொழுது எங்கள் எல்லோருக்கும் அது அருள்பாலிக்கும். அது எங்களுடைய இல்லங்களிலே ஒரு கவசமாக எத்தனையோ துன்பங்களிலே இருந்து அம்பாளுடைய நாமங்களை சொல்லி நாங்கள் மீண்டிருக்கிறோம். அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த கவசங்கள் உங்களுடைய வீடுகளிலே ஒலிக்க வேண்டும். அருமையான இசையமைப்போடு இந்த இனிய இசையமைப்பு இருக்கின்றது. இந்த இசையமைப்போடு நீங்கள் கேட்கின்ற பொழுது மிக ரம்மியமாக இருக்கும். இந்த பாடலுடைய வரிகள் நைனை அன்னை மகன், நைனை அன்னை மகன் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய மைந்தன், அம்பாளுடைய மைந்தன், அவருடைய அருளினாலே இந்த நைனையிலே பல்வேறு கவிஞர்கள் தோன்றி இருக்கிறார்கள், தோன்றி இப்பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய அம்பாளுடைய அந்த சன்னிதானத்திலே அவருடைய திருவருளினாலே பாடியிருக்கின்ற நவரூபனுடைய அந்த வரிகளுக்கு இசையமைத்திருக்கின்றார்கள் தி சத்தியன் குழுவினர். இசையமைப்பது மிக கஷ்டமானது. ஏனென்றால் கவசங்களுக்கு இசையமைக்கின்ற பொழுது ஏனைய சினிமா பாட்டுகள் மெல்லிசைகளுக்கு இசையமைப்பது போன்றது அல்ல. அது ஒரு தனிப்பட்ட இசை அமைப்போடு அதனை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இதற்கு இசையமைத்திருக்கிறார்கள் தி சத்தியன் அவர்கள். பாடியவர் பி ஜெகனி. அருமையான குரல். எப்படி நாங்கள் இந்த கந்தசஷ்டி கவசம் ஏனைய லலிதா சகஸ்ரநாமம் ஆகியவற்றை கேட்கின்றோமோ அதுபோல ஜெகனியினுடைய அந்த இனிமையான குரலிலே ஒலிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வீடுகளிலே ஒலிக்க வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த இசை வெளியீட்டு குழுவினருக்கு, கவச வெளியீட்டு குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இதுவரையிலே கவசத்தினுடைய பெருமைகளையும் காப்பு மகிமைகளையும் எடுத்துரைத்த சரவணபவன் அவர்களுக்கு நாங்கள் விழாக்குழுவினர் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். தொடர்ந்து ஒரு முக்கியமான செய்தி, இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முதல்
இந்த கவசத்தினுடைய பிரதிகள் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இருப்பவர்கள் இந்த பிரதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிரதிகளினாலே, இந்த வெளியீட்டு வைபவத்தினாலே பெறப்படுகின்ற நிதி திருக்கேதீஸ்வர அநாத குழந்தைகளின் இல்லத்துக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட இருக்கிறது. கலைஞர் நவரூபன் குடும்பத்தினர் அவர்களாலே இந்த திருக்கேதீஸ்வரத்திலே வாழ்வாதாரமற்ற நிலையிலே அநாத குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் இந்த கவசத்தினுடைய இந்த கவச வெளியீட்டின் வாயிலாக கிடைக்கின்ற நிதி வழங்கப்பட இருக்கிறது. இந்த பெறுமதி வாய்ந்த கவசம் நீங்கள் விரும்பிய தொகையை கொடுத்து இந்த கவசத்தை இப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்கள். ஆக குறைந்தது 100 ரூபாய் கொடுத்து நவரூபன் குடும்பத்தினரிடத்திலே இந்த கவசத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அன்பர் சரவணபவன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒருவருடைய வீட்டிலேயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்குசம் நைனை அம்பாளுடைய காப்பு, அந்த கவசம். ஆகவே அதை நீங்கள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வுகளை இந்த சூழலில் இருப்பவர்கள் பார்க்கவில்லை. எங்களுடைய இந்து பெருமக்களுடைய இதய நாதமாக விளங்குகின்ற ஓம் டிவி உலகமெல்லாம் இந்த செய்தியை பரப்பிய வண்ணமாக இருக்கிறது. அன்புக்குரிய தம்பி ராயா அவர்கள், இணைப்பாளர் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போல இன்றைய ஊடக அனுசரணையாளர் அனலை ரேடியோ எஃப்எம் நேரலை ஊடாக www. அனலை FMCA அனலை டிவி எக்ஸ்பிரஸ் DCA சரஸ் டிவி ஊடாக நேரலையாக இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கிற அந்த மகிழ்வூட்டல் செய்தியோடு நாங்கள் நன்றியுரை தந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த பிரதிகளை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் இந்த அரங்கத்துக்கு வருகை தந்து இந்த பிரதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது இந்த நிறைமங்கல நன்றி நயப்பு நிகழ்வினை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய அன்புசார் அமிர்தராஜ் அவர்கள் நன்றியுரை வழங்கி இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்வார்கள். அன்னை நாகபூசணி அம்மனுடைய பாதார விதங்களை வளர்த்தி இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணர் காரை அல்லானந்தம் ஐயா அவர்களையும், இன்றைய இந்த நிகழ்வுக்கு ஆசியுரை வழங்கி சிறப்பித்த எங்களுடைய மகோத்சவ குருமணி ஐயா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்த ஆலய அறங்காவலர் சபை தலைவர் திரு காமநாதன் தியாகராஜா ஐயா அவர்களே, மற்றும் கூரா சரவணானந்தன் ஏபி ஐயா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அம்பிகையினுடைய அடியார்களே, அனைவருக்கும் நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இந்த நாகபூசணி அம்மனுடைய சிறப்பு கவசத்தினை வெளியீடு செய்வதற்காக சகல வழிகளிலும் உதவி புரிந்த அன்பு உள்ளங்கள், அன்பர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த கவச வெளியீட்டினை நிகழ்த்துவதற்காக ஆலய மேடையினை தந்துதவிய அறங்காவலர் சபையினருக்கும் மற்றும் ஏனைய ஊடக அனுசரியாளர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் மற்றும் பாடல் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நமது குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்கின்றோம். நன்றி. இதுவரை 2015/7/21 ஞாயிற்றுக்கிழமை நைன நாகபூஷணி அம்பாளுடைய 5ஆம் திருவிழாவின் போது இந்த நவரூபன் அவர்களுடைய அந்த கவச பேழை வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கவசத்தினுடைய நிறைமங்கல நிகழ்வு மங்களமாக நிறைவேறியிருக்கிறது. நாங்கள் அறிவித்ததற்கு அமைவாக இந்த பிரதிகளை இப்பொழுது இந்த மேடையிலே வந்து பெற்றுக்கொள்கின்ற அன்பர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியை நாங்கள் வழங்கிக் கொள்கிறோம். நீங்கள் கொடுக்கின்ற ஒரு சிறிய தொகை திருக்கேதீஸ்வர அநாத பிள்ளைகளினுடைய இல்லத்திலே சேர்க்கப்பட இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, விரும்பியவர்கள் மிக விரைவாக வருகை தந்து இந்த மேடையிலே இந்த கவச பிரதிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த நிறைமங்கலமாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் நிறைவு செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய நவரூபன் குடும்பத்தினருடைய சார்பாக அனைவருக்கும் சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள், இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டவர்கள், இந்த பிரதிகளை பெற்றுக் கொண்டவர்களுக்கு நிறைமங்கலமாக சிவத்திரு திரு மகாதேவன் அவர்களும்
திருமதி நாகராயராயேஸ்வரி அவர்களிடம் அவரது குடும்பத்தினரும் மனம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எல்லாம் வல்ல நாகபூஷணி அம்பாளுடைய திருவருள் கடாட்சத்தோடு இன்றைய நாளிலே இந்த நாகபூஷணி கவசம் வெளியிடப்பட்டு இந்த அம்பாளுடைய துணையோடு இது அமைந்திருக்கிறது என்ற நல்ல செய்தியோடு நிறை மங்களமாக அம்பாள் அம்மணியாக, ஜெகதாம்பிகையாக, கருணாகரியாக, கண்மணியாக, ஏகௌரியாக, காண்கையாக, திரு தேத்தரியாக, சிவசாம்பவி தேவி நகிலே நாகபூஷணி அம்பாளாக இருந்து அவள் அருளாட்சி செய்ய நாங்கள் அவளை பணிந்து வாழ எல்லோரும் வாழ பிரார்த்தித்து ஓம் நம பார்வதி பதியே, ஓம் நம பார்வதி பதியே, ஓம் நம பார்வதி பதியே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அன்னை நாகபூஷணி அம்பாளுக்கு அரகரோகரா. உண்மையிலே எங்களுடைய இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. எங்களுடைய சரஸ் டிவியின் மூலமாக இந்த நிகழ்வை நீங்கள் நிச்சயமாக பார்த்து ரசித்திருப்பீர்கள். அந்த வகையிலே நகினை நாகபூஷணி அம்மனுடைய கவசம் என்று ஒலி வடிவாக வெளிவந்திருக்கிறது. அதனுடைய அந்த ஒலி வடிவத்தை நீங்கள் கேட்டு மகள இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்ற இந்த வகையிலே அதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் கவசம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கவசம் மிக அழகாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இசையமைப்பாளர், முதுபெரும் இசையமைப்பாளர் கண்ணன் அவர்களுடைய புதல்வர் ஜி சத்தியன் என்றால் மிக அல்ல, முரளி அவர்களுடைய அருமையான இசையிலே பாடகி ஜெகனி அவர்கள், பல்கலைக்கழக மாணவி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். மிகச் சிறப்பான ஒரு இருவட்டாக இது வெளிவந்திருக்கிறது. இந்த நிகழ்வை இன்று சரஸ் டிவி அனல் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு தந்திருக்கின்றது நேரடியாக. எனவே அந்த இருவட்டை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கைகளிலும் இது மிக விரைவில் கிடைக்க இருக்கிறது என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு இது இருவட்டு மாத்திரமல்ல, இங்கே எழுத்து வடிவிலும் கவசமாக வெளிவந்திருக்கிறதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலே இந்த கலைஞர்கள் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறது. அதுவும் நைனை நாகபூஷணி அம்மன் ஆலய முந்தலிலே இந்த நிகழ்வை நாங்கள் தருகின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். இங்கே தலைமை தாங்கிய எங்களுடைய எம்பி அவர்கள் உண்மையிலே இதை பற்றி சில கருத்துக்களை கூற வேண்டும். இந்த கலைஞர்கள் உருவாகுவதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இருக்கிறது? நன்றி எங்களுடைய ஊடக அனுசரணையாளர் அவர்களே. இயல்பாக நைனை மண் என்று சொன்னால் இது கலைஞர்களுடைய பிரசவத்துக்குரிய தாய் மண் என்று தான் சொல்ல வேண்டும். இங்கே அனைத்து கலைஞர்கள் காலந்தோறும் வளர்ந்து வருகிறார்கள். உண்மையிலே எத்தனையோ ஆயிரம் கலைஞர்களை நாங்கள் குறிப்பிடுவதானால் நாகமணி புலவர் என்பவர் இந்த நைனாதீவிலே வாழ்ந்த ஒரு மகா வித்துவான். அவர்கள் வழியிலே பல அறிஞர்களும் கலைஞர்களும் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் இன்று இந்த லண்டன் மாநகரிலே வசித்தாலும் இந்த கலைஞன் நவரூபன் அவர்கள் உண்மையிலே ஒரு சிறந்த அவரை நேரில் நாங்கள் பார்க்காவிட்டாலும் அவர்களுடைய தாய் தந்தையர் சகோதரர்களை பார்க்கிறோம். உண்மையிலே நிச்சயமாக இந்த நைனாதீவிலே பிறந்தது என்பதற்கு மேலாக அவர்கள் தங்களுடைய முகவரிகளை உலகம் பரவிய வகையிலே இவர்கள் பதிவு செய்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இந்த அனலை எஃப்எம் ரேடியோ வாயிலாகவும் இந்த www.analaifm.cv டிவி வாயிலாகவும் எங்களுடைய சைவத்தமிழ் மக்களினுடைய ஓம் டிவி வாயிலாகவும் இன்றைக்கு வெளிநாடுகளிலே இருக்கிற பல அன்பர்கள் பார்த்து மகிழ்கிறார்கள். புவனேஸ்வரி பீடத்திலே இந்த நிகழ்ச்சிகளை அனலை எக்ஸ்பிரஸ் வாயிலாக இதை ஒளிபரப்பு செய்கிறார்களே, இந்த கலைஞர்களுடைய மகத்துவத்தை வெளிக்கொணர்கிறார்களே என்ற வகையிலே உண்மையிலே கவிஞன் பிறக்கிறான் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் கேட்ட வினாக்களுக்கு கலைஞன் உருவாக்கப்படவில்லை, அவன் பிறக்கிறான் நிச்சயமாக அவன் பிறக்கிறான். ஆகவே அவனுக்கு இயல்பாக கொடுக்கப்பட்ட கொடை அதுதான். ஆகவே அவன் தெய்வீக சக்தி வாய்ந்தவனாக முழுமையாக இல்லாவிட்டாலும் படிப்படியாக அவன் வளர்ந்து வருவான். நான் நினைக்கிறேன் அனலை எக்ஸ்பிரஸ் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒளிபரப்பி செய்து வருகிறீர்கள். இந்த நவரூபன் அவர்களுக்கும் ஒரு காத்திரமான ஒரு வரலாற்றை உங்களுடைய ஊடகம் வழங்கி இருக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு உங்களுடைய இந்த நிகழ்வுகளை நாங்கள் பேட்டியாக செவ்வியாக வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. எங்களுடைய சைவ புலவர் எம்பிஆர் லானந்தம் அவர்களே, அவருடைய அந்த கருத்தை நாங்கள் கேட்டோம். உண்மையிலே இந்த இருவட்டு இந்த கவசம் உங்களிடம் வந்தடைவதற்கு
பிரதானமாக எங்களுடைய இந்த எழுத்தாளனை உருவாக்கியவர்களை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தர வேண்டும். அந்த வகையிலே அந்த பெருமகனை பெற்ற பெற்றோர்கள் இங்கே இருக்கிறார்கள். உண்மையிலே அவருடைய தந்தையார் அவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரிடம் நாங்கள் சில கருத்துக்களை கேட்டறியலாம். ஏனென்றால் ஒரு மாபெரும் கலைஞனை உருவாக்கி இருக்கின்ற அந்த தந்தையை நாங்கள் நினைக்கிற பொழுது இங்கே மிக சந்தோஷம் அடைகின்றோம். இந்த வகையிலே உங்களுடைய மனதிலே உங்களுடைய பிள்ளை இந்த இருவட்டை உருவாக்கி இருக்கிறார். உங்களுடைய மனதிலே என்ன தோன்றுகிறது? பாசம் தோன்றுகிறது. நிச்சயமாக அவருக்கு பாசம் தோன்றுகிறது. உண்மையாக நீங்கள் பெற்ற பிள்ளை இன்று புலம்பெயர்ந்த நாட்டிலே இருந்தாலும் கூட இந்த நைனை நாகபூசணி அம்மனுடைய அந்த அருளினாலே இந்த இருவட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் இந்த இருவட்டினூடாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் உரை சொல்ல விரும்பும் மக்களுக்கு நன்றி உரை சொல்லுகின்றேன். அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே மக்களுக்கு நன்றி சொல்லுகின்றார். சரி, இந்த வகையில் எங்களுடைய அம்மா அவர்களை நாங்கள் அடுத்த அந்த மகனை பெற்ற எங்களுடைய நாகபூசணி அம்மாவினுடைய அம்மா, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? உங்களோட பிள்ளை என்று புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் கூட என்று எங்களுடைய அன்னையினுடைய புகழ் பாடி இருக்கிறார். அவர் அம்மாவின் பிள்ளையார் தான் இருக்கின்றார். ஏதோ இந்த பிள்ளை நிலைக்கு வேணும். நிச்சயமாக அவருடைய கண்கள் கூட கலங்குகிறது. உண்மையிலே அப்படியான ஒரு பெரிய கலைஞரை உருவாக்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய கனவு ஈடேற வேண்டும். உண்மையிலே இந்த இருவட்டு இன்று விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம். இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இருவட்டு திருக்கேதீஸ்வரத்தில் இருக்கின்ற அந்த அனாதை மாணவர்களுக்கு என்று சொன்ன பொழுது உண்மையிலே இங்கே நின்று எல்லோருமே மெய்சிலித்து போனோம். அப்படியான ஒரு நல்ல விடயத்திற்காக இந்த இருவட்டு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. உண்மையிலே சந்தோஷம். இப்பொழுது நாங்கள் அவருடைய சகோதரி அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? மயூரா. மயூரா, இந்த இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இருவட்டினுடைய வெளியீடு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய சகோதரத்தினுடைய இந்த வெளியீடு பற்றி? அவர் மேலும் மேலும் வளர வேண்டும் என்றும் இந்த அநாத பிள்ளைகளால் நல்ல இந்த பயணப்பெற வேண்டும் என்றும். நிச்சயமாக, அதாவது அனாதையாக இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் அனாதைகள் அல்ல, அவர்கள் எல்லோரும் எங்களுடைய சகோதரர்கள் என்றாலும் அவர்கள் ஆதரவற்று இருக்கின்றபடியினாலே அவர்களுக்கான அந்த ஆதரவை வழங்குவதற்காக இந்த பெற்றோர்கள் முடிவெடுத்து, இந்த எழுத்தாளர் முடிவெடுத்து இந்த பிரதிகளை எல்லாம் விற்று அதில் வருகின்ற நிதியை கொடுக்க நினைத்திருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷம். இந்த வகையிலே நீங்கள் என்ன கருத்தை கூற விரும்புகிறீர்கள்? உங்களுடைய மைத்துனர் இந்த இதை உருவாக்கியிருக்கிறார். அவர் மேல் மேலும் இந்த தெய்வ கலையில் வளர்ந்து வர என்னுடைய ஆசையாகும். ஆமாம், சுருக்கமாக இந்த வகையிலே எல்லோரும் சிறப்பாக இருக்க வேண்டும். அவருடைய அந்த ஆசி, எங்களுடைய அம்மனுடைய ஆசி எல்லோருக்கும் இருக்கிறது என்ற அந்த நிறைவோடு இன்று ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நம் மண்ணின் வாசனையோடு நினைவுகளை மீட்க வரும் ஊர்வலம்.